தற்போது கிடைத்த அண்மை செய்தி 23 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்க இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், எவ்வளவு காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்க இருக்கிறார்? ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவரின் வீரதீர செயல்களுக்கான விருது, சிறப்பாக பணிபுரிந்த காவலருக்கான விருது, குடியரசுத் தலைவரின் மெச்சத்தகுந்த சேவைக்கான விருது ஆகிய விருதுகளை மத்திய உள்துறை யாருக்கெல்லாம் வழங்குகிறது என்ற அறிவிப்பை வெளியிடும். அதன் அடிப்படையில் தற்போது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எந்தெந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு விருதுகள், பதக்கங்கள் அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 23 அதிகாரிகளுக்கு இந்த பதக்கங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக மத்திய உள்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக ஊர்காவல் படை டிஜிபியாக இருக்கக்கூடிய வன்னிய பெருமாள், அதே போல தாம்பரம் காவல் ஆணையராக இருக்கக்கூடிய அபின் தினேஷ் மொதக் ஆகியோருக்கு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 21 காவல்துறை அதிகாரிகளுக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சென்னை காவல்துறை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய கண்ணன், தமிழக காவல்துறை தொழில்நுட்ப பிரிவு ஐஜியாக இருக்கக்கூடிய பாபு, சேலம் காவல் ஆணையராக இருக்கக்கூடிய பிரவீன்குமார் அபினவ், அதே போல எஸ்பியாக இருக்கக்கூடிய ஃபரோஸ்கான் அப்துல்லா மற்றும் அதே எஸ்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் குமார், கிங்ஸ்லின், அதே ஷியாமலா தேவி, பிரபாகர், பாலாஜி சரவணன், அது கூடுதல் எஸ்பியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், மேலும் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சந்திரசேகர், மேலும் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய டெல்லி பாபு, மனோகரன், சங்கு, அதே போல ஏடிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஆகியோருக்கு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சந்திரமோகன், ஹரிபாபு, தமிழ்ச்செல்வி, அதே போல உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய முரளி, ரவிச்சந்திரன், முரளிதரன் ஆகியோருக்கு இந்த பதக்கங்களை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.